வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, பிரீமியர் ப்ரோல இருக்கக்கூடிய பென் டூல் பத்தி பார்க்க போறோம். இந்த பென் டூல் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா மாஸ்கிங்ல நமக்கு இந்த பென் டூல் பயன்படும். மாஸ்கிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு சின்ன கிளிப் வச்சிருக்கேன். இந்த இடத்துல கதிர் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ரோட்ல டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கார் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல போற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் பென் டூல் வச்சு மாஸ்கிங் பண்ணியிருக்கேன். இதே இந்த மாஸ்க்க நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த கார் போகும்போதே என்ன ஆகும்னா, அந்த டெக்ஸ்ட்டு இந்த கண்ணாடில எல்லாமே தெரியிறது நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டு ஒயிட் கலரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காரோட இந்த பாடிலலாம் தெரியல. இதோட கலர நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு வந்து கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ரெட் கலர் மாத்திர்றேன். ரெட் கலர் மாத்திட்டு, இதோட பிளெண்டிங் மோட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் நார்மலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ நார்மல் அப்படிங்கிறது நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த கார் வந்து உங்களுக்கு தெரியும். கார் வந்து நார்மலா போயிட்டுருக்கு. டெக்ஸ்ட் மட்டும் நான் டைப் அடிச்சு வச்ச மாரி இருக்கு. இதே நான் அந்த மாஸ்கிங்க நான் எனேபிள் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கங்க. இப்போ பாருங்க, அந்த காருக்கு கீழ அந்த டெக்ஸ்ட்டு ரோட்ல இருக்க மாரியே இந்த சீன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பென் டூல் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த பென் டூல பயன்படுத்தி ஒரு சில சின்ன சின்ன கீ ஃப்ரேம்ஸும் நம்மளால ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில வந்து ஒரு கிளிப் வச்சிருக்கேன். இதில ஒரு நபர் வந்து மூவ்மெண்ட்ல இருக்காரா, இந்த நபர் வந்து மூவ்மெண்ட்ல போயிட்டுருக்காரு. இதில வந்து 2 கிளிப் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒண்ண வந்து மறைச்சு வச்சுடுறேன். இவரு என்ன பண்றாரு, இங்கேருந்து இப்படி போறாரு. இந்த கிளிப்ல இவரு வந்து ஸ்டார்ட்டிங்ல வரும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு சின்னதா அனிமேஷன் வேணும். அதாவது இவரு வரக்கூடிய அந்த சீன் எப்படி வேணும் அப்படின்னா, ஒப்பாசிட்டில வந்து ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்க எஃபெக்ட் கண்ட்ரோல் போய் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. பென் டூல் எடுங்க. வீடியோ கிளிப்ல ஒரு கோடு இருக்கும். அந்த கோடுல ஒரு டாட் வைங்க. ஒரு புள்ளி ஆட் ஆயிரும். திரும்ப ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன பிடிச்சு டவுன் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடைச்சிருச்சா? இந்த மாரி சின்ன சின்ன அனிமேஷன் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எஃபெக்ட் கண்ட்ரோல்ல உங்களுக்கு ஒரு கீ ஃப்ரேமாவே என்ன ஆகும் அப்டின்னா, இது ஆட் ஆயிரும். பாருங்க, இப்ப நமக்கு இங்க கீ ஃப்ரேமா ஆட் ஆயிருச்சு. இங்க போய் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கீ ஃப்ரேம குயிக்கா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த பென் டூல்ல இதுல வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டோம். இது போக பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ரேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீட் ரேம்ப்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்க வந்து ஒரு கார் சீன் இருக்கு. இந்த சீன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீன்ல கார்லாம் வேகமா போயிட்டுருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த கார் வந்து ஸ்லோ மோஷன் வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்றோம். இந்த இடத்துல போயிட்டு, கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கிளிப் கீ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, டைம் ரேம்பிங்ன்னு இருக்கும். இதில ஸ்பீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க கிளிக் பண்ணதும் சென்டரா ஒரு கோடு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். திரும்ப பென் டூல் எடுத்துட்டு, இங்க வந்து ஒரு கோடு நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு கார் தான் எனக்கு ஸ்லோ மோஷன் வேணும். அந்த கார் முடியிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த கிளிப்ப வச்சுட்டு இன்னொரு கிளிப் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் ரேம்ப் வீடியோல பார்த்தீங்கன்னா, அத சொல்லியிருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த சென்டரா இருக்க கோட பிடிச்சு இப்டி டவுன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கார் வந்து ஸ்லோவாயிரும். அங்க பாருங்க ஸ்லோவா மாறுதா? திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா ஸ்பீடா மாறிடும். இது ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 2 கோடு இருக்கிறத ஒரு கோட வந்து தனியா பிரிக்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து இதில டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த கோடு வந்து ஒண்ணு பிரிஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, அந்த கோட வந்து ஒண்ண இந்த மாரி இழுக்கிற மாரி இருக்கும். நான் ஒரு கோட இழுத்துட்டேனா, அதேபோல இந்த பக்கமும் போயிட்டு, நான் ஒரு கோட மட்டும் பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்லோ மோஷன்ங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இப்போ ஸ்லோவா கார் போகுதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்பீடா நமக்கு மாறிடும். இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பென் டூல பயன்படுத்தி, இந்த ஸ்பீட் ரேம்ப் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடியோ வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழ. நீங்க ஆடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சாங்ஸ்லாம் நெறைய வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த சாங்ஸ் வந்து குயிக்கா மாறும். டக்குனு பார்த்தீங்கன்னா, சீன் மாறுற மாரி இருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பென் டூல் எடுத்து சாங்கோட அந்த வேவ் ஃபார்ம் இருக்க இடத்துல கோடு இருக்கும். அந்த கோடுலயே இந்த மாரி நீங்க வந்து கிரேட் பண்ணி இத டவுன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது சாங் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அது வால்யூம் டவுன் ஆயிட்டே வரும். அதாவது அந்த வால்யூம் வந்து அப்படியே பொறுமையா டவுன் ஆயிட்டே வரும். சரிங்களா? இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே. இப்போ இந்த மாஸ்கிங்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து இந்த லேயர வந்து எனேபிள் பண்ணிட்டு, இத டெலீட் பண்ணிர்றோம். இந்த லேயர டெலீட் பண்ணிருவோம். இங்க வந்துக்கலாம். இப்ப ஒரு நபர் வந்து சைக்கிள்ல வந்துட்டுருக்காரு. இத வந்து நான் என்ன பண்றேன், ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல மூவ்மெண்ட்ல இப்படி வந்துட்டு இருக்காரு.
எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட உருவம் மட்டும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ப்ளே ஹெட் இத ஸ்டார்ட்டிங்கில வச்சுட்டு, இந்த டாப்ல இருக்க லேயர கிளிக் பண்ணுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறதுக்கு லூமிட்ரி கலர் போயிட்டு, சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். அத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டவுன் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சா? இப்போ டாப்ல இருக்க லேயர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறியிருக்கு. கீழ இருக்க லேயர் வந்து நமக்கு கலரா தான் இருக்கு. நமக்கு தேவை என்ன, இவர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லூமிட்ரி கலர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, பென் டூல் இருக்கும். நான் மேல பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதுலயும் பென் டூல் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, லூமிட்ரி கலர்ன்னு இருக்கு. லூமிட்ரி கலர்ல இருக்க பென்ன எடுத்துட்டு, இப்போ பென் டூல் வச்சு நான் வரையும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நான் கூடிய இடத்துல மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். பாக்கி இடத்துலலாம் கலர் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்க் இதில மறுபடியும் ஒரு மாஸ்க் ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல வந்து ஷேப் மாறிடும். அதனால ஒரு மாஸ்க் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்க. இதில வேற ஒண்ணும் இல்ல. இத நம்ம வந்து ட்ராக் செலக்டட் மே மாஸ்க் ஃபார்வர்டுன்னு குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ராக்க வந்து நமக்கு என்ன பண்ணும், ப்ரீமியர் ப்ரோவே வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணிடும். அப்படி இல்லன்னா நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நாம பண்ணணும் அப்படின்னா, இந்த மாஸ்க்கு அப்படிங்கிற பாத்துங்கிறத கிளிக் பண்ணுங்க. மாஸ்க் பாத்த கிளிக் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் பண்றோம். வீடியோவ ப்ளே பண்றோம். பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. எந்த இடத்துல இந்த ஃப்ரேம் வந்து அவுட்டர் ஆகுதோ, நீங்க அந்த இடத்துல இந்த ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இங்க கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நகட்டணும். இப்படி நகட்டுனோம்னு வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ற பட்டன் வந்து ஸ்பேஸ் பார். வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்க என்ன பண்ணீங்க, இத மூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்க, நான் மூவ் பண்ணிட்டே வரேன். சின்ன ஒரு அனிமேஷன் தான். ஸ்மூத்தா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்லோ மோஷன்ல இருக்கு. அதனால தான் நமக்கு பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆகுது அப்படின்னா, ரன் ஆகுது. அதேபோல மாஸ்க் ஒரு வேள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாஸ்க் இந்த மாரி விரிச்சுக்கலாம். ஏன்னா, அவர் வந்து வர வர வந்து நமக்கு வந்து அந்த மாஸ்க் குட்டியாயிட்டே போதா, அதனால இத கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இந்த மாரி கூட மாத்திக்கலாம். திரும்ப ப்ளே பண்றோம். அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். லைட்டா தான், சின்ன மூவ்மெண்ட் தான். மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இத எடுத்து இந்த பாயிண்ட் அங்க எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் அங்க இழுத்துக்கலாம். நீங்க நார்மலா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேலை முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு இங்க கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். அதனால நமக்கு வந்து அவர வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த பாத் லைன் அப்படிங்கிறது. பாத் லைன் தெரியலனா நீங்க இதில கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாத் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது மூவ் ஆகிட்டே வரும். அவர் வந்து எவ்வளோ தூரம் போறாரோ, அதுவரைக்கும் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டாவே இருப்பாரு. இந்த மாஸ்க் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவர சுத்தி தான் மார்க் பண்ற மாரி இருக்கும். நான் ஒரு சின்ன டெமோவுக்காக இத பண்ணியிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கங்களேன், இப்ப இவர சுத்தி நம்ம பொறுமையா மார்க் பண்றோம்னு வச்சுக்கங்க, ஆ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணணும், அந்த மாஸ்க்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, அவர் அங்கருந்து இங்க மூவ்மென்ட் பண்ணிக்கிட்டே வராரா, நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி மாஸ்க்க வந்து கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அது இன்னொரு லைவ் கிளாஸ்ல பொறுமையா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன டெமோவா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பென் டூல எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மூவ்மென்ட்ல அவர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காரு. பாக்கி பின்னாடி இருக்க இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கலரா வந்திருக்கு. இது போக இந்த பென் டூல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மாஸ்கிங் எஃபெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வீடியோ கூட இப்போ ரீசென்ட்டா அப்லோட் பண்ணியிருப்போம். மாஸ்க் எடிட்டிங் அப்படின்ட்டு. அந்த வீடியோல நம்ம வந்து Photoshop பயன்படுத்தியிருப்போம். எதுக்காக அந்த வீடியோல Photoshop பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Photoshopல ஃபோட்டோவ கட் பண்றதுக்கு எளிமையான வழிகள் நெறைய இருக்கு. அது மூலமா நம்ம வந்து ஃபோட்டோ கட் பண்ணிக்கலாம். அதே விஷயத்த Premiere Proல இந்த பென் டூல் வச்சு கட் பண்றோம்னா, அது ஒரு பைக்கு. அந்த பைக்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த வீல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கேப் இருக்கும். அந்த கேப்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அத Photoshop கொண்டு போய் கட் பண்ணோம். இந்த மாரி மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள நம்மளால பார்த்தீங்கன்னா, அந்த Photoshopல கொண்டு கட் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம வந்து Premiere Pro தான் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் அதோட அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால நம்ம ஒரு மாஸ்க் இதில பண்ணிட்டு, அந்த மாஸ்க்க வந்து கீ ஃப்ரேம் மாரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அலைன்மென்ட் பண்ற மாரி தான் இருக்கும். இந்த பென் டூல் அப்படிங்கிறது இந்த மாரி விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுது. அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பென் டூல வச்சு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதில சென்ட்ரா ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கங்க. மரத்தில இந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நடக்கிற மாரி இருக்கும் ஒரு சீன். ஆனா, நீங்க வந்து அது ட்ரைபாட் போட்டு எடுக்கணும். அது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் சரிங்களா? அந்த மாரி எடிட்டிங்க்கும் இந்த பென் டூல் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க டபுள் ஆக்டிங் பண்ண மாரி நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரைபேட்ல போட்டு வீடியோ வந்து எடுப்பாங்க. மொபைல வந்து ஒரு ட்ரைபாட்ல போடுவாங்க. மொபைல் வந்து ஆடாம இருக்கணும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடில் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கார்ட் போட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுப்பாங்க. 2 வீடியோ எடுத்துட்டு, அந்த 2 வீடியோவும் ஒரே இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த மட்டும் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி மறைச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவர் வந்து ஒரே ஆளு 2 கேரக்டரா இருக்க மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். சரிங்களா? இதுவுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளோட வீடியோ வந்து போடலாம். ஓகேங்களா? இப்போ பென் டூல் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.